வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒரு தந்தையாக இருந்து திட்டங்களை தீட்டித் தருகிறேன். நான் முதல்வன் திட்டம் தமது கனவு திட்டம் என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. தமிழகத்தில் மருந்து தட்டுப்பாடு கிடையாது, வேண்டுமென்றே சிலர் வதந்தி பரப்புகின்றனர். மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திட்டவட்டம். பாஜகவை தோற்கடிக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். எதிர்க்கட்சிகளுக்கு மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி அழைப்பு. எம்எல்ஏக்களை வாங்க பணம் எங்கிருந்து வருகிறது என பிரதமர் மோடி பதில் சொல்வாரா என ராகுல் காந்தி கேள்வி. ஆதாரம் இருந்தால் நீதிமன்றம் செல்லலாமே என அமித்ஷா அதிரடி. இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவு பகுதியில் 7.3 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். வணிகப் பகுதிகள் அல்லாத இடங்களில் நடைபெறும் கொண்டாட்டங்களில் மதுபானம் பரிமாற சிறப்பு உரிமம் வழங்கும் உரிமத்தை தமிழக அரசு நீக்கியுள்ளது. திருமண மண்டபம், விளையாட்டு மைதானங்களில் அரசு அனுமதி பெற்று மதுபானம் பரிமாறலாம் என தமிழக அரசு அரசிதழில் வெளியிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் வணிகப் பகுதிகள் அல்லாத இடங்களில் நடைபெறும் கொண்டாட்டங்கள், விழாக்கள், விருந்துகளில் மதுபானம் பரிமாறுவதற்கான சிறப்பு உரிமம் வழங்கும் முறையை நீக்கம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் நலத்துறையின் சட்ட முன்வடிவு மீதான செயலாக்கத்தை நிறுத்தி வைப்பதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த 21ஆம் தேதி தமிழ்நாடு தொழிற்சாலைகள் திருத்த சட்ட முடிவு நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்ட முன்வடிவை நடைமுறைப்படுத்தினால் தொழிலாளர்களுக்கு ஏற்படும் சிக்கல்கள், சிரமங்களை விவரமாக எடுத்துரைத்து தங்கள் கருத்துக்களை அரசு பரிசீலிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கேட்டுக் கொண்டன. இதையடுத்து பல்வேறு தொழிற்சங்க பிரதிநிதிகள், அரசியல் கட்சிகள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் அந்த சட்ட முன்வடிவு மீதான செயலாக்கத்தை நிறுத்தி வைப்பதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 12 மணி நேர வேலை மசோதாவை நிறுத்தி வைப்பதாக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்புக்கு கூட்டணி கட்சியினர் நன்றி தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள சிபிஎம் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், அரசு நடவடிக்கைகள் மக்களின் உரிமையை பறிப்பதாக இருக்கக்கூடாது என்றார். இது ஜனநாயக அரசு என்றும் உத்தரவாதம் கேட்க தேவையில்லை என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் முதல்வர் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக விசிக எம்பி ரவிக்குமார் குறிப்பிட்டுள்ளார். ரியல் எஸ்டேட் தொழில் மேற்கொண்டு வரும் ஜி2 நிறுவனத்தில் வருமான வரித்துறை சோதனை குறித்து அந்நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. அதில் கடந்த சில மாதங்களாகவே ஜி2 நிறுவனம் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாகவும் இதில் உண்மை ஏதும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளது. சோதனையிடும் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்கி வருவதாக தெரிவித்திருக்கும் ஜி2 நிறுவனம் இந்த சோதனையின் வாயிலாக நிறுவனத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் தீங்குழைக்கும் பிரச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என நம்புவதாகவும் தெரிவித்துள்ளது. முதல்வராக இல்லாமல் ஒரு தந்தையாக இருந்து திட்டங்களை தீட்டித் தருவதாக முதல்வர் மு. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் சார்பில் தமிழ்கனவு 100வது பரப்புரை நிகழ்ச்சி சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது. இதில் முதல்வர் ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். அப்போது மாணவர்கள் எந்த துறையை தேர்வு செய்து படித்தாலும் தமிழின் பெருமை மற்றும் தமிழரின் வரலாற்றை படிக்க வேண்டும் என கூறினார். முதல்வராக இல்லாமல் ஒரு தந்தையாக இருந்து திட்டங்களை தீட்டித் தருவதாக கூறிய அவர், நான் முதல்வன் தனது கனவு திட்டம் எனவும் இதனை இளைஞர்கள் நன்கு பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். மாணவர்களுக்கு அனைத்து விதமான தகுதிகளை உருவாக்கி தரக்கூடிய அரசு. நான் முதலமைச்சராக இருந்து மட்டுமல்ல, ஒரு தந்தையாக இருந்து திட்டங்களை தீட்டி தருகிறேன். தமிழ்நாட்டில் ஒரு கல்வி புரட்சியே நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளி கல்வியாக இருந்தாலும், கல்லூரி கல்வியாக இருந்தாலும், பல்கலை கல்வியாக இருந்தாலும் அது உங்கள் கல்வி தகுதியை பெற்றவர்களாக உங்களை மாற்ற வேண்டும். வருமான வரி சோதனை வழக்கமான ஒன்றுதான் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை புழல் மத்திய சிறையில் சிறைவாசிகளுக்கான விளையாட்டு பயிற்சிகள் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறைவாசிகளுக்கான விளையாட்டு பயிற்சியையும், சிறை காவலர்களுக்கு புதிய மின்சார மிதிவண்டிகளின் ரோந்து பணிகளையும் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், நீண்டகால சிறைவாசிகளின் விடுதலை தொடர்பாக 560 மனுக்கள் ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட நிலையில் 300 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக தெரிவித்தார். திருச்சி மாநாட்டில் பேசிய முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்தார். திருச்சி பொன்மலை ஜி கார்னர் மைதானத்தில் ஓ. பன்னீர்செல்வம் தலைமையில் முப்பெரும் விழா புரட்சி மாநாடு நடைபெற்றது. அதில் பேசிய ஓபிஎஸ், அதிமுக தலைமை பொறுப்புக்கு யார் வர வேண்டும் என முடிவெடுக்கும் உரிமையை எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு வழங்கியதாக தெரிவித்தார். ஆனால் அந்த விதியை அரசியல் வர்த்தகத்திற்காக நம்பிக்கை துரோகிகள் மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டிய ஓபிஎஸ், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக கடுமையாக விமர்சித்தார்.
எனக்கு தந்த பதவியை நான் திருப்பி கொடுத்துட்டேன். ஐயா பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு யார் பதவி கொடுத்தது? சின்னம்மா அவர்கள் உங்களுக்கு முதலமைச்சர் என்ற பதவியை தந்தார்கள். நாம் உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். வரலாறு உன்னை மன்னிக்குமா? வரலாறு உன்னை மன்னிக்குமா? மன்னிக்குமா? தொண்டர்களை நிகழ்வுகள் மன்னிக்குமா? மன்னிக்காது. காசோலை மோசடி வழக்கில் இயக்குநர் லிங்குசாமி மற்றும் அவரது சகோதரருக்கு விதிக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. 2014ஆம் ஆண்டு வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட காசோலை பணமின்றி திரும்பியதால் இயக்குநர் லிங்குசாமி அவரது சகோதரர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் இருவருக்கும் சைதாப்பேட்டை நீதிமன்றம் தலா 6 மாதம் சிறை தண்டனை விதித்தது. தீர்ப்பை ரத்து செய்யக்கோரி லிங்குசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி சிவஞானம் 20% தொகையை 6 வாரங்களில் டெபாசிட் செய்யும் நிபந்தனையுடன் 6 மாத சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வளையமாதேவி கிராமத்தில் வயல் நிலங்களில் வாய்க்கால் வெட்டும் பணியை NLC அதிகாரிகள் தொடங்கியதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து JCB இயந்திரங்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. சம்பவ இடத்திற்கு வந்த புவனகிரி அதிமுக MLA அருண்மொழிதேவன் தமிழக அரசு முத்தரப்பு குழுவை அமைத்து விவசாயிகள் கிராம மக்களின் குறைகளை கேட்டறிந்து அதன் பின்னர் அவர்களுக்கான சமகால இழப்பீடை வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கேரள கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பிரதமர் மோடி ஜிப்பா பட்டுவேட்டி அணிந்து கொச்சிக்கு வந்திருந்தார். 2 நாள் பயணமாக கேரளாவுக்கு வந்துள்ள பிரதமர் மோடி கொச்சியில் உள்ள INS கருடா கடற்படை தளத்தில் இருந்து யுவம் நிகழ்ச்சி நடைபெறும் தேவரா பகுதியில் உள்ள கல்லூரிக்கு பேரணியாக சென்றார். சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சென்ற அவரை சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். ஒட்டுமொத்த உலகத்தையும் மாற்ற முடியும் சக்தி கொண்ட நாடாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். 2 நாள் பயணமாக கேரளா வந்துள்ள பிரதமர் மோடி தேவாரா பகுதியில் நடைபெற்ற யுவம் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது இதற்கு முன்பு இந்தியாவால் எதையும் மாற்ற முடியாது என்ற சிந்தனை நிலவியதாகவும் தற்போது ஒட்டுமொத்த உலகத்தையும் மாற்ற முடியும் சக்தி கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது எனவும் கூறினார். முந்தைய அரசு ஒவ்வொரு துறையிலும் ஊழல் செய்த நிலையில் தற்போதைய பாஜக அரசு ஒவ்வொரு துறையிலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாகவும் அவர் கூறினார். சூடானில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கைக்கு ஆபரேஷன் காவிரி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சூடானில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டுப் போர் காரணமாக பதற்றம் நிலவுகிறது. இந்நிலையில் அங்கு சிக்கியுள்ள 3000த்திற்கும் மேற்பட்ட இந்தியர்களை பத்திரமாக மீட்பதற்கான முயற்சியில் இந்திய அரசு களமிறங்கியுள்ளது. இதைத் தொடர்ந்து சூடானில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்பதற்கான மத்திய அரசின் திட்டத்திற்கு ஆபரேஷன் காவிரி என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 500 இந்தியர்கள் சூடான் துறைமுகத்தை வந்தடைந்தனர். மேலும் சிலர் கப்பல் மூலமாக இந்தியா அழைத்து வரப்பட உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த அரசு பாஜக அரசுதான் என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டம் ராம்துர்க் பகுதியில் ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்தார். ஆளும் பாஜகவை கொடுமையாக விமர்சித்த அவர் நாட்டிலேயே ஊழல் நிறைந்த அரசு பாஜக அரசுதான் என்றார். பாஜக ஆட்சியில்தான் 40% கமிஷன் வாங்கப்படுகிறது எனவும் குற்றம் சாட்டினார். இப்படி கமிஷனாக வாங்கிய பணத்தை கொண்டுதான் முந்தைய ஆட்சியில் MLA-க்களை திருடியிருக்கிறார்கள் எனவும் ராகுல் சாடினார். கர்நாடக பாஜக அரசு 40% கமிஷன் வாங்கியது என்ற ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அமித் ஷா, ஆதாரம் இருந்தால் நீதிமன்றம் செல்லலாமே என்றார். இதுகுறித்து எந்த விசாரணையும் வழக்கும் இல்லாமல் இதுபோன்ற போலியான குற்றச்சாட்டுகளை மக்கள் எப்படி நம்புவார்கள் என அவர் வினவினார். பாஜகவை தோற்கடிக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என எதிர்க்கட்சிகளுக்கு மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி அழைப்பு விடுத்துள்ளார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக வலுவான அணியை உருவாக்கும் பணியில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பாக டெல்லியில் ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்து பேசிய நிதிஷ்குமார் மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜியை சந்தித்து பேசினார். அவருடன் பீகார் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவும் மமதாவை சந்தித்தார். பின்னர் மூவரும் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். மமதா பானர்ஜி பேசுகையில், எதிர்க்கட்சிகள் ஈகோவை விடுவித்து பாஜகவை தோற்கடிக்க ஒன்றிணைந்து செயல்படுவோம் என அழைப்பு விடுத்தார். தெலங்கானாவில் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் தங்கை ஷர்மிளா போலீசாரை தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தெலங்கானாவில் தேர்தல் வினாத்தாள் வெளியானது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணை நடத்தும் சிறப்பு புலனாய்வு பிரிவு அலுவலகத்தை முற்றுகையிட சென்ற ஷர்மிளாவை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த ஷர்மிளா போலீசாரை தாக்கியுள்ளார். இதையடுத்து அவரை பெண் போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்றனர். தமிழகத்தில் மருந்து தட்டுப்பாடு கிடையாது என்றும் தட்டுப்பாடு இருப்பதாக வேண்டுமென்றே சிலர் வதந்தி பரப்புகிறார்கள் என்றும் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார்.
புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எங்காவது மருந்து இல்லை என்றால் அதனை உடனடியாக சரி செய்வதாக தெரிவித்தார். ஏதோ அரசு மருத்துவமனை என்றாலே ஒரு கேவலம் என்கின்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்கு ஒரு சிலர் திட்டமிட்டு பரப்புகிற ஒரு பொய் வதந்தி அது. அந்த மாதிரி எந்த மருத்துவமனையிலும் இல்லை. எல்லா இடத்துலயும் மருத்துவ கட்டமைப்பு இருக்கு, மருந்துகளும் தயார் நிலையில் இருக்கு. எங்கேயாவது இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு தகவல் இருந்தா எனக்கு சொல்லுங்க, நாங்க அதை சரி பண்றோம். விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர்களின் பற்களை பிடுங்கிய விவகாரத்தில் தமிழக சிபிசிஐடிக்கு தைரியம் இருந்தால் ஐபிஎஸ் அதிகாரி பல்வீர் சிங்கிற்கு பிரிவு எண் 41வது சம்மன் அனுப்பி விசாரிக்க வேண்டும் என வழக்கறிஞர் மகாராஜன் தெரிவித்துள்ளார். பல்வீர் சிங் வழக்கில் காலதாமதமாக சிபிசிஐடி விசாரணை போடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். முன்னதாக விசாரணை செய்திருந்தால் பல ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கும் என்றும் சான்றுகளை அளிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதாக தோன்றுவதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் நேற்று 4 மாவட்டங்களில் மட்டுமே வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியுள்ளது. ஈரோடு, கரூர், திருச்சி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு அதிகமாக வெயில் பதிவாகியுள்ளது. கடந்த சில நாட்களாக 15 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு அதிகமாக வெயில் பதிவானது குறிப்பிடத்தக்கது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காத விவகாரத்தில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிராக தெலங்கானா அரசு தாக்கல் செய்த ரிட் மனுவை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்தது. இந்த மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்தபோது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் ஆளுநரின் அதிகாரத்தின் கீழ் இருக்க வேண்டியுள்ளது என்று தெலங்கானா அரசு சார்பில் வாதிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துவிட்டதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் ரிட் மனுவை முடித்து வைப்பதாக தெரிவித்தனர். சூடான் நாட்டில் சிக்கியிருந்த 83 இத்தாலியர்கள் உட்பட 96 பேரை 2 இத்தாலிய ராணுவ விமானங்கள் மீட்டு அழைத்துச் சென்றன. ராணுவ மற்றும் துணை ராணுவ படைகளிடையே ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக சூடான் நாடு போர்க்களமாக மாறியுள்ளது. இருதரப்பினரிடையேயான மோதல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 427ஆக அதிகரித்துள்ளது. இதற்கிடையே சூடானில் சிக்கியுள்ள தங்கள் நாட்டு குடிமக்களை மீட்க பல்வேறு நாடுகளும் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளன. இந்நிலையில் சூடான் சென்ற 2 இத்தாலி நாட்டைச் சேர்ந்த ராணுவ விமானங்கள் 83 இத்தாலியர்கள் உட்பட 96 பேரை மீட்டு அழைத்துச் சென்றன. பாகிஸ்தானில் அடுத்தடுத்து நிகழ்த்தப்பட்ட 2 வெடிகுண்டு தாக்குதல் சம்பவங்களில் 13 பேர் பலியாகினர். அந்நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ள ஸ்வாட்டன் கபால் நகரில் உள்ள காவல் நிலையத்திற்குள் அடுத்தடுத்து 2 வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இந்த சம்பவத்தில் காவல் நிலைய கட்டிடம் முற்றிலும் இடிந்து விழுந்தது. இந்த சம்பவத்தில் சிக்கி போலீசார் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். 40ற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்தோனேஷியா அருகே சுமத்ரா தீவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியா அருகே சுமத்ரா தீவில் பூமிக்கு அடியில் 84 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.3 அலகுகளாக பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதிப்பு பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள பேரிடர் மீட்புக் குழு பொதுமக்களை அப்புறப்படுத்தும் பணிகளிலும் ஈடுபட்டுள்ளது. பிரபல இயக்குநர் அனுராக் காஷ்யப் இயக்கியுள்ள கென்னடி படம் கேன் திரைப்பட விழாவில் திரையிடப்படவுள்ளது. இது தொடர்பான போஸ்டருடன் தகவலை பகிர்ந்து அனுராக் காஷ்யப் மகிழ்ந்துள்ளார். இந்த படத்தில் சன்னி லியோன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இயக்குநர் ரஞ்சித் உள்ளிட்டோர் அனுராக் காஷ்யப்பிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ் சினிமாவில் விமர்சன ரீதியாக மிகவும் பாராட்டப்பட்ட பரியேறும் பெருமாள் ஹிந்தியில் உருவாக உள்ளது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் கதிர், ஆனந்தி, யோகி பாபு நடித்த பரியேறும் பெருமாள் படத்தின் ரீமேக் உரிமத்தை பிரபல பாலிவுட் தயாரிப்பாளர் கரண் ஜோஹர் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. முழுக்க முழுக்க காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் பின்னணியில் உள்ள சாதிய முரண்பாடுகளை பற்றி பேசும் படமாக எடுக்க கரண் ஜோஹர் திட்டமிட்டுள்ளதாக பாலிவுட் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. முதன்மை கதாபாத்திரங்களில் சித்தார்த் சதுர்வேதியும் திருப்தி டிம்ரி நடிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒரு தந்தையாக இருந்து திட்டங்களை தீட்டித் தருகிறேன். நான் முதல்வன் திட்டம் தமது கனவு திட்டம் என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. தமிழகத்தில் மருந்து தட்டுப்பாடு கிடையாது, வேண்டுமென்றே சிலர் வதந்தி பரப்புகின்றனர். மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திட்டவட்டம். பாஜகவை தோற்கடிக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். எதிர்க்கட்சிகளுக்கு மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி அழைப்பு. எம்எல்ஏக்களை வாங்க பணம் எங்கிருந்து வருகிறது என பிரதமர் மோடி பதில் சொல்வாரா என ராகுல் காந்தி கேள்வி. ஆதாரம் இருந்தால் நீதிமன்றம் செல்லலாமே என அமித்ஷா அதிரடி. இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவு பகுதியில் 7.3 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.